காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ வான் பார்த்து எங்கும் சிறு புள்ளினாகும் காதல்கள் நிறைவேற்றோ. என்ன பரோ, ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு மேம். எல்லாத்தையுமே நேற்றே செக் பண்ணியாச்சு. நீங்கள் சைன் மட்டும் போட்டால் போதும். கார்லாம் ரெடியாக இருக்கல, ஒன்றும் எதுலேயுமே பிரச்சனை கிடையாதுல்ல. நாளைக்கு கொடைக்கானல் வரையும் வேறு போகணும். எல்லாம் தெரியும்ல, எல்லாமே ரெடியாக தானே இருக்குது. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு இது இல்லைன்னா சொல்லக்கூடாது. இன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுங்க. மேம், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த கவலையுமே வேணாம். நாளைக்கு நீங்கள் கிளம்புறது மட்டும்தான். நீங்கள் கிளம்பி போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மட்டும் வந்துடுங்க. அப்புறம் மேம், நானும் உங்கள் கூட வரணுமா? நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பாரு, நீங்கள் வரீங்களா இல்லையான்னு. சரி, எங்கே தங்கச்சிங்களாம் காணோம்? எங்கே காலையிலேருந்து ஒரு சவுண்டும் கேட்கல? நேற்று தான் சொன்னாலுங்க இந்த மாதிரி நாளைக்கு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு. அதுக்காக தான் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க போல். இன்னும் யாருமே வெளியில் வரலை. நான் இந்த போய் பார்க்கணும், சாப்பிட கூட்டிகிட்டு வரணும். நான் போய் பார்த்துட்டு சாப்பிட கூட்டிகிட்டு வரேன் மேம். சரி பாரு, நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. சரி, நீங்கள் எதுக்கு என்ன மேம்னு கூப்பிடுறீங்க? வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க. எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி நீங்களும் அக்கான்னு கூப்பிடுங்களேன். இப்போ என்ன இதில் என்ன இருக்க போகுது? ஆஃபீஸில் வேணால் மேம்னு கூப்பிடுங்க, ஓகே. இப்போ வீட்டில் தானே இருக்கீங்க, எங்கள் கூடயே தான் இருக்கீங்க. அக்கானே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அக்கா. அக்கான்னு கூப்பிடுங்க, இதில் என்ன இருக்குது? சரி, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிட சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க. சரி மேம். பாரு, மறுபடியும் நீங்கள் மேம்னு தான் கூப்பிடுறீங்க. சரி, அது போக போக பழகிடும். நீங்கள் போய் பாருங்கள் வேலையை. டக்குன்னு எனக்கு அப்படி கூப்பிட்றதுக்கு வர மாட்டேது. சரிக்கா, நான் போய் ரெடி ஆகிட்டாலாம் இல்லையான்ட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் ஜாரா, இது என்ன அக்கா புடவை மாதிரி இருக்கு? அக்கா புடவை மாதிரி இல்லை, அக்கா புடவையே தான். சொல்ல சொல்ல கேட்காம எடுத்து கட்டிட்டு நிற்கிறாடி அவ. கட்டினா கட்டிட்டு போட்டோம். இப்போ என்ன அவங்க ரெண்டு பேருக்கும்? இதே நீங்கள் கட்டினாலும் அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யார் கட்டினாலும் அக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் கட்ட ஆசைப்பட்டிருக்கா, அதனால கட்டியிருக்கா. உங்களுக்கும் ஆசையாக இருந்தால் போய் எடுத்து கட்டிக்கோங்க. யார் வேணான்னு சொன்னா? மது, நீ சும்மா எடி, நீ எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே பாவடை தானே தானே கட்டியிருக்கோம். அப்போ அவளும் அதை தானே கட்டணும். அவள் மட்டும் என்ன புதுசாக சாரி கட்டி நிற்கிறா? அதான மது, அவன் மட்டும் என்ன புதுசாக சாரி கட்டியிருக்கா? நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருக்கோம். அவன் மட்டும் அக்கா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. அவள் கட்டுனா கட்டிட்டு போட்டோன்னு. உங்களுக்கும் ஆசையாக இருந்தால் நீங்களும் புடவையை எடுத்து கட்டுங்க. சும்மா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடாதீங்க, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. அப்படி சொல்லு மது. ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன், உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு கட்டுங்கன்ட்டு. அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு நான் அக்கா கிட்ட கேட்டு தான் அந்த சாரி எடுத்துகிட்டு வந்தேனே. அதுவே தெரியாமல் ரெண்டு பேசிகிட்டு இருக்கு. பைத்தியக்காரிங்களா? அவள் அக்கா கிட்ட கேட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கும்? அவன் என்கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லவே இல்லை. அவன் எடுத்து கட்டுனதை மட்டும்தான் நான் பார்த்தேன். எடுக்க வேணான்னு சொன்னேன். அப்போ அக்கா அங்கே இல்லை. அப்போ அவன் நேர்த்தியே கேட்டுட்டா போல. அது எனக்கு தெரியாதுடி. தெரியாமல் எதையும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அவன் பக்கத்தில் தானே இருந்தா, அவகிட்ட சொல்ல வேண்டியதானே அக்கா கிட்ட கேட்டு தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் சண்டை வரணுங்கிறதுக்காக நீ எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்க போல. நான் அந்த புடவை எடுக்கிற ஆர்வத்தில் இருந்தேன். ஐயோ, பேசுகிறதே என் காதில் விழுகலை. அவளே சரியான இந்த மேக்கப்பு பைத்தியம். இந்த மேக்கப்பு புடவையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் யார் இருந்தாலும் பார்க்க மாட்டா. நமக்கு உயிரே போகிற மாதிரியான நிலைமை இருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு வாடின்னு சொல்லுவோம் அவகிட்ட. இவள் அப்போ தான் உட்காந்துக்கிட்டு முகத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படிப்பட்டவகிட்ட போய் புடவைய வைனா எப்படி வைப்பா? லூசடி நீ. ஆமாண்டி. தேவையில்லாமல் பேசாதீங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளில போங்க எல்லாரும். எதுக்கு நாங்கள் வெளில போகணும்? சரிப்பா, இதோட உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்க. கீழே போகலாம். அக்கா சாப்பிடாம நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், அக்கா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு வாங்க. வாங்க சீக்கிரம் போகலாம். என்னடி 4 பேரும் காலையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாக்கா, வெளியில் வரையும் சத்தம் கேட்டுச்சோ. இந்த 3 பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிக்கா, நீங்கள் கீழே போங்க, நாங்கள் வரோம். சரிம்மா. என்னக்கா, இன்னைக்கு எல்லாரையும் இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாம் மது, ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நான் நாளைக்கு கொடைக்கானல் வரையும் போகிறேன், ஒரு மீட்டிங் விஷயமா. போயிட்டு 2 நாள் கழித்து வருவேன். இல்லையா
மீட்டிங் முடிஞ்ச உடனே கூட நான் வருவேன். எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தான் பார்த்து இருக்கணும். அதுக்காக தான் சரி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போகலாமேன்ட்டு தான் இங்கே வர சொன்னேன். சொல்லுங்கக்கா, என்ன நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். மது, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ 3 பேரையும் விட நீ தான் கொஞ்சம் என்ன மாதிரி மெச்சூர்டாக இருப்பேன். அவளை எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாள். நான் கொடுக்குற வேலையை அவளை ஒழுங்காக செய்ய வைக்கிறது உன் பொறுப்பு தான். புரிஞ்சுதா? சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். மது, காலேஜை நீ தான் பார்த்துக்கணும், சரியா? நான் வரத்துக்கு 1 வீக்கு கூட ஆகலாம். எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன் நீ ஆரம்பத்துலேயே, நான் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு கூட நான் வந்து நிற்பேன். ஏன்னா நான் இப்போ போகிற மீட்டிங் அப்படி. அதனால் காலேஜை 1 வீக் ஆனாலும் சரி, 2 டேஸ் ஆனாலும் சரி, நீங்கள் தான் பார்த்துக்கணும். புரிஞ்சதா? சரிக்கா. அப்புறம் சாரா, உனக்கு தான். சொல்லுங்கக்கா. ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காத, விளையாட்டுத்தனமாக இருக்காத, கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கோ, சரியா? சரிக்கா. தாரா, அப்புறம் உனக்கு தான் இது. சொல்லுங்கக்கா. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பிரதானமாக இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் மற்றவளை கூட நான் சொன்ன உடனே அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிடுவாள். ஆனால் உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போது நான் வரத்துக்கு 2 டேஸ் 1 வீக் ஆகலாம், சரியா? அது வரைக்கும் நான் கொடுத்த ஒர்க்கை நீ தான் பண்ணணும். உனக்கு எதுவும் புரியலன்னா மது கிட்ட கேளு, ஜாரா கிட்ட கேளு, சரியா? இல்லையா எனக்கே கால் பண்ண. எவ்வளோ நான் ஒர்க்கில் இருந்தாலும் உங்களுக்காக நான் எப்போவுமே டைம் ஒதுக்குவேன், தெரியும்ல? நான் அக்கா அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணுவேன். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது தாரா, விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? சரிக்கா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அதான் மது இருக்கா, ஜாரா இருக்கா, வைஷு இருக்கா, நாங்களாம் பார்த்துக்குவோம். நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா இவ்வளோ கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்கக்கா. எவ்வளோ மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வீடியோ கால், ஓகேவா? சரி தாரா, பார்த்து இருந்துக்கோ. அப்புறம் வைஷு, நீ தான் முக்கியமாக, நீ பாதி மதுவாக இருப்ப, பாதி தாராவாக இருப்ப. ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்த ஒர்க்கை எதுவுமே நீ பெண்டிங் வச்சது கிடையாது, பர்ஃபெக்டாக முடிச்சிடுவேன். ஆனால் வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை வளர்த்துக்கிட்டு அது மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது, புரிஞ்சுச்சா வைஷு? சரிக்கா, புரிஞ்சது. அப்புறம் பாரு, நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்களே இது மாதிரி நானும் வரட்டுமா அப்படின்னு கொடைக்கானல். நீங்களும் என் கூடயே வாங்க, எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் என் கூட வாங்க, ஓகேவா? கேட்டிருந்தேன் மேம். நான் வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நானும் உங்கள் கூட அங்கே வந்துட்டேன்னா இங்கே சிஸ்டர்ஸ் எல்லாம் யார் பார்த்துக்கிறது? இவங்க தனியாக மேனேஜ் பண்ணிடுவாங்களா? இல்லை நான் இங்கேயே இருக்கட்டுமா? பாரு, நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்க, நான் யோசிக்க மாட்டேனா? நீங்கள் என் கூட வாங்க. சிஸ்டர்ஸ்க்காக நான் வந்து ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நைட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், ஓகேவா? யாருக்கு அவங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நைட்டு அவங்க வருவாங்க, வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் யார் என்னன்ட்டு. இப்போதைக்கு எல்லாமே கிளியர் தானே, ஓகேவா? உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அக்கா வர வரைக்கும் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களே? அக்கா, நாங்கள் என்ன குழந்தைங்களா? எங்களை பற்றி எதுக்குக்கா நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? நாங்கள் அதெல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்போம். நாங்கள் சண்டையே வராதுங்கக்குள்ள, ஓகேவா? நாங்கள் சமத்தாக இருப்போம். நீங்கள் போயிட்டு வாங்கக்கா, எங்களை பற்றி பயப்படாதீங்க. நாங்கள் என்ன குட்டி குழந்தைங்க கிடையாது. உங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆனாலும் சரி, நீங்கள்லாம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, நீங்களாம் போய் வேலையை பாருங்கள். அக்கா வரேன், நீங்கள் போங்க. சரிக்கா. அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 டேஸில் தானேக்கா வரப்போகிறோம். அதுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க எதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறீங்க? அவ்வளோதுக்கு ஏன் பயப்படுறீங்க? பாரு, உங்களுக்கு சொன்னால் புரியாது, போக போக உங்களுக்கே தெரியும். வாங்க. சரிக்கா. ஹபாரி, காலேருந்து என்னமா வேலை சொல்கிறாங்க வீட்டில். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. யப்பா, ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம்டா. ஏண்டா, அவன் ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கிறதுக்கு டெய்லியும் கடைக்கு அலையறான். நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு வீட்டில் இருக்கோம். அப்போ வேலை அதிகமாக இருக்க தான் செய்யும். நம்ம தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு நான் காலிலேருந்து நைட்டு வரையுமோட வேலை சொல்லுவாங்க. டேய் மச்சான், நானே காலிலேருந்து தூங்குற மாதிரி நடிச்சு எப்படி தப்பிச்சு ஓடி வேண்டியது தெரியுமா? நான் காலையில் எழுந்திரிச்சு அம்மாவை கூட பார்க்கல, நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன். வீட்டுக்கு போனாதான் இருக்கு கச்சேரி. டேய், என்னால் முடியலடா. வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயும் வேலையை பார்க்க டென்ஷனாக ஆகுதுடா எனக்கு. வேற வழி கிடையாதுடா நமக்கு.
நம்ம பார்த்து தான் ஆகணும். நமக்கு உண்மையிலே வேறு வழி கிடையாது. ஏதாச்சும் சொன்னோன்னு வச்சுக்கோ, தோலை ஊற்றி தொங்க போட்டுருவாங்க. ஆம்பளை பிள்ளைன்ட்டு 6 பேர் எதுக்கு வீட்டில் இருக்கீங்கன்ட்டு ஒரே கேள்வி கேட்பாங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி. ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். என்ன பண்ணுறது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்க பார்த்து தான் ஆகணும். அப்பாவும் கடைக்கு போயிடுறாரு. நம்ம எல்லா ஜாமாவும் வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டாக ஆகிடுது. நமக்கும் டெய்லியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று நோட் பண்ணிங்களா, நம்ம வீட்டில் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வீட்டில் நம்ம எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏதாச்சும் வேலை கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இருந்தேன்னா நீங்களாம் இருக்க மாட்டீங்க, எங்கேயாச்சும் போயிருக்கீங்க. நீங்களாம் இருந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிடுறேன். இது மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல மாதிரி நம்ம 6 பேரும் ஒன்றா இருக்கும். நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல பேசி சால்வ் பண்ணிக்கிறோம். நமக்குள்ள ஒரு மாதிரி தனி பாண்டிங்கில் இருக்குல்ல. அதுவும் சரிதான். முன்னாடிலாம் நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். ஒரே ரூம்லேயே படுத்துப்போம், ஒரே மாதிரியே ட்ரெஸ் போடுவோம், ஒரே மாதிரியே சுற்றிட்டு அலையும். ஆனால் இப்போ பாரு, எல்லாருக்கும் ஒரு வேலை. என்ன பண்ணுறது, வளர்ந்துட்டோம்ல. ஆனால் நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் சரி, நீ இன்னும் குளிக்கலையாடா? இந்த ட்ரெஸ்ஸோடய இருக்க? ஆமாண்டா, காலிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எங்கே போய் குளிக்கிறது? இனிமேல் தான் நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். டேய் மச்சான், அவன் பக்கத்துலேயும் ஒருத்தன் குளிக்காம தானே நின்றுட்டுருக்கான். அதான் பேட் ஸ்மெல் வருதா? நானும் ரொம்ப நேரமாக என்னடா இது, ஏதோ ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். டேய் சும்மானே இருங்கடா, நான் குளிச்சுட்டேன்டா. குளிச்சுட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன். ஏண்டா உனக்கு போடுறதுக்கு வேறு ட்ரெஸ் இல்லையாடா? என்னடா ட்ரெஸ் இது? டேய் இனிமேல் தான்டா போய் சேஞ்ச் பண்ணணும். பால் வாங்கி கொடுத்துட்டு வெளில வந்தேன். நீங்கள் தான் எங்கேயோ போனீங்கன்ட்டு உங்கள் பின்னாலேயே வந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டேய் நாளைக்கு சென்னைக்கு போகணுடா. நேற்றையே சொல்லியிருந்தானே, யாருமே எதுவுமே சொல்லலை. யார் வரீங்க என் கூட? நான் வரேன்டா, இந்த காலேஜ் சம்மந்தமாக தானே போகிறேன், நான் வரேன். டேய் நானும் வரேன். என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாது. அங்கே வந்தால் உங்களுக்காச்சும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். நானும் வரேன். டேய் என்னாலையும் உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா, நானும் வருவேன். நாங்களும் வரோம். டேய் என்னடா எல்லாரும் வரேங்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் வாங்கடா, அப்புறம் வீட்டில் திட்டுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் வரேன்ட்டு. டேய் சத்தியமாக எங்களாலையும் வீட்டில் இருக்க முடியாதுடா. அதான் அப்பா மாமாலாம் இருக்காங்களா, அப்புறம் என்ன, நம்ம போயிட்டு வந்துடுவோம். சொல்லுவோம் இந்த மாதிரி சென்னைக்கு ஒரு காலேஜ் விஷயமா போகிறோம், போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு. டேய் எல்லாருமே டேய் எப்பட்றா, ஏதாச்சும் சொல்லுவாங்களே. சரி, எத்தனை மாதம் கான்ட்ராக்டு? 6 மந்த்துடா. 6 மந்த் வரையும் நீ அங்கே தனியாக தானே இருப்பேன். நாங்களாம் இருந்தால் கூட மாட உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஹெல்ப் பண்ணுவீங்க தான். ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களாம் வர்றது எனக்கும் ஓகே தான்டா. சரி அப்போ வீட்டில் பேசிக்கலாம், விடுங்க. ஹவாடி, ஒரு வழியாக இந்த இடத்துலேருந்து தப்பிக்க போகிறோம். ஜாலி தான். ஒரு 6 மாதத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். டேய் 6 மாதம் நிம்மதியாக இருக்கிறது கிடையாது. அங்கே போய் நம்ம அதுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அவங்க எப்படியா இருந்தாலும் 7வது மாதமோ 8வது மாதமோ காலேஜ் திறக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் போய் நம்ம அங்கே உள்ள எல்லா வேலையுமே முடிக்கணும், புரிஞ்சதா? சரி, அவங்கக்கிட்ட சொல்லிட்டியா நம்ம நாளைக்கு வரோன்ட்டு? இல்லைண்ணா, அவங்கக்கிட்ட நான் ஈவினிங் தான் கால் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில் கேட்கணும். அவங்க தான் நீங்கள் வரத்துக்கு முன்னால் சொல்லுங்கள், ரூமெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஈவினிங் தான் உங்களுக்கு கால் பண்ணி என்னான்ட்டு கேட்கணும். ஆமாண்டா மச்சான், டீட்டெயிலாக கேட்டுக்கோ. நீ கேட்டுட்டு சொல்லு, நான் நைட்டே ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி வச்சிடுறேன். டேய் மச்சான், போகிறதும் பிரச்சனை கிடையாது. இப்போது அங்கே போயிட்டு நம்மலாம் பர்ஃபெக்டாக ஒழுங்காக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த காலேஜோட ஓனர் ஒரு பொண்ணு தானா. அந்த பொண்ணு ரொம்ப ரக்கடாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம கான்ட்ராக்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க க்ளோஸ் பண்ண விஷயம் மட்டும் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருமே நமக்கு கான்ட்ராக்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போது போகிற இடம் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்ல முடியாதுடா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் ரக்கடாக கோவமாக தான் எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சிறுன்னு பேசுவாங்களே, அதை மாதிரி. யாரா அந்த பொண்ணு? டேய் அந்த பொண்ணோட கதை தான் கொஞ்சம் லாங்காக போகும்டா. நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வாங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம். டைம் ஆகிடுச்சு, போய் வேற சாப்பிட்டுட்டு வேற கிளம்பணும். சீக்கிரம் வாங்கடா. வாங்க போகலாம். என்னங்கடா 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது அப்பா, நாங்கள் 6 பேரும் பிஸ்னஸ் விஷயமா சென்னை வரையும் போகிறோம். எதுக்கு 6 பேர்?
நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க, அவனுங்க 3 பேரும் ஊரில் இருக்கட்டும். எதுக்கு 6 பேருமே மொத்தமாக போகிறீங்க? அது வந்து என்னன்னாப்பா, நாங்கள் 6 பேரும் போனால் தான் சீக்கிரம் அங்கே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் நாங்கள் ஊருக்கு வரலாம். ஏன்னா அங்கே நாங்கள் 6 மாதம் ஸ்டே பண்ணணும். நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்தால் சரி வராது. கூட மாதிரி ஒத்தாசைக்கு அவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் அவனுங்களையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கோம். 6 பேர்லாம் போக வேணாண்டா. நீங்கள் 3 பேர் மட்டும் போங்க. அவனுங்க 3 பேர் இருக்கட்டும். என்ன, நானும் அண்ணனும் கடைக்கு போயிடுவோம், சின்னவனும் வயலுக்கு போயிடுவான். வீட்டில் அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் ஆஃபீஸ் வேறு இருக்குது, அதுக்கு வேற போய் பார்த்துக்கணும். அதனால் அவனுங்க 3 பேர் இருக்கட்டும். நீங்கள் போங்க. ஏதோ உங்களுக்கு முடியல, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எவனாச்சும் ஒருத்தவனை கூட்டிக்கோங்க. ஏன்னா 6 பேரும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீடு வந்து வெறிச்சோடி போய் கிடக்கும். அது சரிப்பட்டு வராது. அப்புறம் அம்மா அவள் உங்களை விட்டுட்டே முதல்ல இருக்க மாட்டாள். அதுவும் நீங்கள் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதனால நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அவனுங்க 3 பேர் ஊரில் இருக்கட்டும். எவனாச்சும் ஒருத்தவங்க ஊருக்கு வந்துட்டு இன்னொருத்தவனை அங்கே அனுப்புங்க. எல்லாரும் போய் ஒன்றா உட்காந்துருக்காதீங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு? கொஞ்ச நேரம் இருங்கடா, பேசி பார்ப்போம். வாய்ப்பே இல்லை ராஜா, நம்ம 3 பேர் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நிமிஷம் இதை கேட்டு பார்ப்போம். என்னடா உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறீங்க, எங்கள்கிட்டயும் சொல்லுங்கள். அப்பா புரியுதுப்பா, அம்மா பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க தான். ஆனால் இது கொஞ்சம் பெரிய கான்ட்ராக்டுப்பா. எனக்கு இன்னும் 4 ஆள் தேவைப்படுது. நான் அதை தான் சொன்னப்போ அண்ணன் சொன்னாங்க, சரி நானும் வரேன்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தம்பிகளும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. சரி 3 பேர் ரெடி ஆகிடுச்சுன்னு ஒருத்தவங்களை மட்டும் யாரையாச்சும் பார்த்து கூட்டிக்கலாம் நான் இருந்தேன். இப்போ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய கான்ட்ராக்டோ? ஆமாப்பா. அதனால தான் ஊருக்கே வர முடியாதுப்பா ஒரு 6 மாதம் கிட்ட. வேணால் இடையில 1 நாள் 2 நாளைக்கு வந்துட்டு போகலாம், அவ்வளோதான். அது வரைக்கும் அங்கேயே தான் நாங்கள் இருக்கணும். இருந்து பார்த்தா தான் வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும். அதுக்காக தான் கூட இவனுங்க வந்தால் நல்லா இருக்குமேட்டு தான்ப்பா. சரி, என்னன்னு பார்ப்போம். சரிப்பா. அப்பா அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நைட்டே கிளம்புறோம். என்னது இன்றைக்கி நைட்டே கிளம்புறீங்களா? சொல்லவே இல்லை யாருக்கிட்டேயுமே. இல்லைப்பா, எங்களுக்கு இப்போ தான் கால் வந்துச்சு. அதனால தான்ப்பா இன்றைக்கி நைட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயும் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறீங்களாப்பா? எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்தால் என்ன பண்ணுறது? சரி சரி, சாயந்தரம் நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரிங்கப்பா. கனி, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மது, நான் கனிக்கிட்ட எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரியா? உங்கள் ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக முடிச்சு ஃபைல்ஸ் எல்லாம் கனிக்கிட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. பார்த்து பத்திரமா இருங்க. கனிக்கு எந்த டிஸ்டர்பும் கொடுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் தாராவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாளே, அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா அவளை பார்த்துக்கோ. சரியா? பத்திரமா இருங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரி மது. கனி, நீங்களும் ஏதாச்சும் இவளுக்கு பண்ணாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? என்னை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னா நினைக்காதீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள். இல்லையா பாருக்காச்சும் கால் பண்ணுங்கள். பாரு நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குது, நான் கால் பண்ணுறேன். பாரு, எப்போ கார் வரும்? கிளம்பிடலாமா நம்ம? நமக்கு 6:30க்கு கார் வரும் மேம். நீங்கள் போய் கிளம்புங்க. லக்கேஜ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் போய் கிளம்பி வந்துட்டீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். சரி பாரு. எங்கே அவளுகெல்லாம் காணும்? ஆளையே காணும். எங்கே போனாலுங்க? எல்லாம் மேலே தான்க்கா இருக்காளுங்க. சும்மா விளையாண்டுட்டு இருக்காளுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்தேன். கூப்பிட்டுட்டு வருவாக்கா? இல்லை வேணாம், நான் கிளம்பும் போது கூப்பிட்டுக்கலாம். சரிக்கா. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் அக்கா புடவையே கட்டி நிற்கிறான். நேற்று அக்கா கட்டி இருந்த புடவை தானே இது? ஆமாண்டி, அக்கா கட்டி இருந்த புடவை தான் இது. நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேலையே இல்லையாடி? எப்போ பார்த்தாலும் நான் என்ன புடவை கட்டுறேன்ட்டு பார்க்குறதா உங்கள் 2 பேர் வேலையா? எங்களுக்கு வேலை இருந்தால் ஒன்றை மாதிரியான பைத்தியத்துக்கிட்டலாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போமாடி. தேவையில்லாமல் எதுக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா எடுத்து தான் கட்டுங்களே. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டிங்களாடி காலையிலேயே உங்கள் சண்டையை? நீ எப்படி வந்த? நீ கத்திக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நேற்று தானடி அக்கா அங்கே நிற்க வச்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? மது, எதுவுமே தெரியாமல் பேசாத. இவ்வளோ 2 பேரும் தான் தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டு நிற்கிறாள். தாரா, இதெல்லாம் உன் வேலை தானே? ஐயோ, என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா? மது, நான் ஒன்றுமே பண்ணலை. எப்போ பார்த்தாலும் ஏன் அக்கா புடவையே எடுத்து கட்டுறேன்னு தான் நான் கேட்டேன். வேறு எதுவுமே நான் வாயை திறக்கலப்பா. அதுக்கப்புறம் இந்த வயசுவும் அவளும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாள். நான் மட்டும் அமைதியாக தான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு
இப்போ கிளம்பிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. கீழே போயும் இதை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, பார்த்து போயிட்டு வாங்க அக்கான்னு சொல்லுங்கள். சரியா? அப்போ தான் அவங்க நிம்மதியாக போயிட்டு வருவாங்க. சரி மது. மது, அந்த சைட்டு என்ன ஆச்சு? நம்ம அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கவே இல்லையே. ஆமாண்ணே, சைட்டுக்கு போய் ரொம்ப மாதமாக ஆகிற மாதிரி தெரியுது. வேலையெல்லாம் நடக்குதா இல்லையா? என்ன விஷயம் அது?